அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்திலேயே ரொம்ப ரொம்ப மிக மிக மர்மமான, அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு ராசி தான் விருச்சிக ராசினி. இவங்கள பத்தி வெளியில பார்க்கும்போது ரொம்ப கோவக்காரங்க, பிடிவாதக்காரங்கன்னு நினைப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ள யாருக்கும் தெரியாத, பலரும் வியந்து பார்க்கக்கூடிய 6 அற்புதமான ரகசிய குணம் இருக்குங்க. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. 1. எக்ஸ்ரே பார்வை, ஹியூமன் லைட் டிடெக்டர். விருச்சிக ராசிக்காரங்க முன்னாடி நின்னு யாரும் பொய் சொல்லவே முடியாதுங்க. இவங்களுக்கு இயல்பாவே சிந்தனை வாசிப்பு ரொம்ப அதிகம். ஒருத்தர் பேசுற பாடி லாங்குவேஜ், கண்ணை பார்த்தே அவங்க உண்மை சொல்றாங்களா இல்ல ஏமாத்துறாங்களான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க கிட்ட நடிச்சா ஈஸியா மாட்டிக்குவோம் நாம. 2. பீனிக்ஸ் பறவை கோணா. இவங்க கிட்ட நிறைய இருக்குங்க. இவங்க வாழ்க்கையில எத்தனை முறை அடிபட்டாலும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மத்தவங்க நினைக்கும் போது இவங்க மறுபடியும் சாம்பல்ல இருந்து எழும் பீனிக்ஸ் பறவை மாதிரி அசாத்திய பலத்தோட மறுபடியும் மீண்டு வருவாங்க. தோல்விகளா இவங்கள முடக்காது. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு தோல்வியும் இவங்களை இன்னும் அதிகமா செதுக்கி ஒரு பவர்ஃபுல் மனுஷனாதான் மாத்தும். அடுத்ததா அதீத ரகசிய காப்பாளர்னு சொல்லலாம் இவங்களை. இவங்க மனசு ஒரு பெரிய இரும்பு பெட்டகம் மாதிரிங்க. தன் சொந்த வாழ்க்கையோட ரகசியங்களை மட்டும் இல்லாம இவங்களை நம்பி ஒருத்தர் சொல்லக்கூடிய ரகசியத்தை கூட உயிர் உள்ள வரைக்கும் யாருக்கிட்டையுமே இவங்க சொல்ல மாட்டாங்க. உயிரே போகும், உடம்பு மண்ணுக்கு கூட போகும், ரகசியம் வெளியே வராதுங்க. அந்த அளவுக்கு ரகசியத்தை காக்கக்கூடியவங்க இவங்க. இவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை ரகசியமா வச்சுக்கோன்னு சொன்னா அது அவங்க பிராணனே போனாலும் கூட வெளியே வராது. நம்பகமான நண்பர்னு சொன்னா அது விருச்சிக ராசிக்காரங்கன்னு அடிச்சு சொல்லலாம். அடுத்ததா காந்த ஈர்ப்பு சக்தி. இவங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தா கூட சுத்தி இருக்கிறவங்க பார்வை இவங்க மேல விழும். ஒரு விதமான மர்மமான காந்தம் போன்ற ஈர்ப்பு இவங்க கிட்ட இருக்கும். இவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனா இவங்களோட மௌனமும் இவங்களோட நடத்தையும் மத்தவங்களை இவங்க பக்கம் ஈர்க்கும். அது என்னன்னே அவங்களுக்கே தெரியாது. யாரு பழகக்கூடியவங்களுக்கே தெரியாது. ஏன் நம்ம அவங்க கிட்ட போய் பழகுறோம் என்னன்னே அவங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அசைக்க முடியாத விசுவாசங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒருத்தரை தன் வட்டத்துல சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையுமே இவங்க செய்வாங்க. நட்புக்கோ காதலுக்கோ இவங்க கொடுக்கிற முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க நட்பானவங்களா இருந்தாலும் சரி, காதலர்களா இருந்தாலும் சரி, அவங்க அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். இவங்க ஒருத்தருக்கு துரோகம் பண்ணவே மாட்டாங்க. அதே சமயம் இவங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணாங்க அப்படின்னா அதை அவ்வளவு சீக்கிரம் இவங்க மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. அடுத்ததா வெளிப்புறம் பாறை, உட்புறம் மெழுகு மாதிரி இருப்பாங்க. வெளியில பார்க்கும்போது ரொம்ப இறுக்கமாவும் உணர்ச்சிகளற்ற பாறை மாதிரியும் தன்னை காட்டிக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவங்கள மாதிரி ஒரு எமோஷனலான ஆளை பார்க்கவே முடியாது. நீங்க இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க மனசு தாங்கவே தாங்காதுங்க. மத்தவங்க முன்னாடி அழுது தன் பலவீனத்தை காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகவே இவங்க கோபத்தை ஒரு கேடயமா பயன்படுத்துவாங்க. யாருக்கிட்டையும் மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. இவங்க தான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட, அதை இவங்களே ரியலைஸ் பண்ணாலும் கூட அதை வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, சாரி அப்படிங்கிற வார்த்தை இவங்க வாயிலிருந்து வரவே வராது. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பார்ட்னர் யாராவது விருச்சிக ராசியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னும். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குணம் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. விருச்சிக ராசிக்காரர்களின் ஆளுமையில் இருக்கும் பலரும் சீக்கிரத்தில கவனிக்காத, எளிதில கவனிக்காத ஒரு சிலரை புரிந்து கொள்ளக்கூடிய ஆச்சரியமூட்டும் குணங்கள் கொண்டவங்க. இவங்க அசாத்திய மனக்கட்டுப்பாடும் பொறுமையும் இவங்களுக்கு இருக்கும். வெளியில பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க சற்றுன்னு கோபப்படுறவங்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட உண்மையில இவங்க கிட்ட இருக்கக்கூடிய உள்மன கட்டுப்பாடும் மற்றும் பொறுமையும் ரொம்ப அதிகம்ங்க. இவங்களுக்கு ஒரு அவமானம் நடக்கும்போதோ இல்ல அப்படின்னா ஒருத்தர் தன்னை எதிர்த்து பேசும்போதோ இவங்க எடுத்த உடனே கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாங்க. அந்த இடத்த அமைதியா கவனிப்பாங்க. யார் யார் என்னென்ன பேசுறாங்க, யார் நமக்கு சாதகமா இருக்கிறாங்கங்கிறத தன் மனசுலயே துல்லியமா அதை பதிவு செஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க அமைதியா இருக்காங்களேன்னு அவங்கள பலவீனமானவங்கன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க தனக்கான சரியான நேரத்துக்காகவும் சந்தர்ப்பத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் அர்த்தம். இவங்க அடிக்கிற அடி சத்தமே இல்லாம ஆனா ரொம்ப பலமா இருக்கும். அது மட்டும் இல்லங்க, சுய பரிசோதனை மற்றும் ஆன்மீக தேடல் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே உலக விஷயங்கள்ல மட்டும் மூழ்கி இருக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள நான் யாரு, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுங்கிற ஆன்மீக தேடலும் சுய பரிசோதனையும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில ஒரு பெரிய ஏமாற்றமோ இல்ல கஷ்டமோ வரும்போது இவங்க மத்தவங்கள குறை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. தனிமையில அமர்ந்து நமக்குள்ள என்ன தப்பு, நாம ஏன் இவ்வளவு எமோஷனலா இருக்கோம் அப்படின்னு அவங்களே அக்குவேர் ஆணிவேர பிரிச்சு ஆராய்வாங்க. ஜோதிடம், ஆன்மீகம், தியானம், மனோதத்துவம் போன்ற மறைபொருள் ரகசியங்கள்ல இவங்களுக்கு இயல்பாவே அதிக ஆர்வம் இருக்கும். அது மட்டும் இல்ல, சில நாட்கள் யாருகிட்டையுமே பேசாம போன் கூட அட்டென்ட் பண்ணாம தனிமையில போயிடுவாங்க இவங்க. ஏன்னா அவங்க தன்னைத்தானே புதுப்பிக்கிற நேரம் அது. அத தனிமைக்கு அப்புறமா அவங்க வெளியே வரும்போது இன்னும் தெளிவாவும் ரெட்டிப்பு பலத்தோடையும் வருவாங்க.
அது மட்டுமே இல்லைங்க, உங்களோட வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு ரொம்பவே கம்பீரமா தெரிஞ்சாலும் அவங்க கடந்து வந்த பாதையில் இருக்கக்கூடிய முட்கள், காயங்கள் மற்றும் அவமானங்கள் எல்லாம் ரொம்ப அதிகம். இவங்களால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. இவங்க விருச்சிக ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள்ல முதன்மையானது துரோகம்தான். துரோகத்தால நிறைய காயம் பட்டிருப்பாங்க. இவங்களோட குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா இவங்க தான் உயிர், பணம், ரகசியம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருவாங்க. ஆனா இவங்க யாருக்குமே கண்மூடித்தனமா உதவி செஞ்சாங்களோ அவங்களே இவங்களோட முதுகுல குத்துவாங்க. வழி நிறைஞ்சதா இருந்திருக்குங்க. நாம இவ்வளவு செஞ்சோம், இப்படி ஏமாத்திட்டாங்களேங்கிற ஏமாற்றம் இவங்கள பல இரவுகள் தூங்க விடாம வதச்சிருக்கும். தவறா புரிஞ்சுக்கப்படுவாங்க. இவங்க இவங்க படும் மிகப்பெரிய மன உளைச்சிலே இவங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் தவறா சித்தரிக்கப்படுறதுதான். இவங்க முகம் எப்பவுமே கொஞ்சம் இறுக்கமாவும் பேச்சுல அசாத்திய நேர்மையும் இருக்குங்க. யாராவது தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா முகத்துக்கு நேரா சுட்டி காட்டிருவாங்க. இதனால சுற்றத்தினர் இவங்களை அகங்காரம் பிடிச்சவங்க, மனிதாபிமானமே இல்லாதவங்கன்னு முத்திர குத்தி ஒதுக்கி வைப்பாங்க. கூட்டத்துல வச்சு அவமானப்படுத்துவாங்க. இவங்களோட உள்ள இருக்கும் மென்மையான அன்பு பலருக்குமே புரியறதே கிடையாதுங்க. சுயமரியாதைக்கு வரும் சவால்கள் நிறைஞ்சது இவங்க வாழ்க்கை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உயிரை விட முக்கியம் சுயமரியாதை. ஆனா வாழ்க்கை இவங்களை பல இடங்கள்ல குடிந்து போகும்படி சோதிச்சிருக்கும். வேலை செய்ய இடத்துல இல்ல அப்படின்னா குடும்பத்திலேயோ இவங்களை விட தகுதி குறைஞ்சவங்க இவங்களை அதிகாரம் செய்யும் போது இவங்களோட கௌரவம் பயங்கரமா காயப்பட்டிருக்கும். திறமை இருந்தும் தகுதியற்றவங்க கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்ல அப்படின்னா அவங்க பேசக்கூடிய அவமரியாதையான வார்த்தைகளை கேட்க வேண்டிய சூழ்நிலையை இவங்களுக்கு பலமுறை நடந்திருக்கும். உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள முடியாம தவிச்சிருப்பாங்க. இவங்க அனுபவிச்ச துன்பங்கள்லயே கொடூரமானது தனிமை துன்பங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கடலே அழு. ஆனா அதை வெளியில காட்டிக் கொள்ளவே மாட்டாங்க. யாருக்கிட்டையாவது போய் சொன்னா அதை வச்சு நம்ம பலவீனமானவங்கன்னு எடை போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இதனால அவமானங்களையும் மனவேதனைகளையும் தனக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்குவாங்க. வெளியில சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள இரத்த கடையர் வடிச்ச நாட்கள் இவங்களோட வாழ்க்கையில ரொம்ப அதிகம். பொருளாதார போராட்டம் நிறைய நடந்திருக்குங்க. இவங்க மத்தவங்க கிட்ட கையேந்திரத அசிங்கமா நினைப்பாங்க. ஆனா காலம் இவங்கள பண விஷயத்துல பலமுறை முடக்கி இருக்கும். கடினமா உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரமோ பணவரவோ சரியான நேரத்துல இவங்களுக்கு கிடைக்காது. ஒரு சின்ன தொகையை கூட மத்தவங்க கிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது இவங்களுடைய மனம் படுற பாடு இருக்கு பாருங்க, அது மரண வேதனைக்கு சமங்க. இவங்க கிட்ட உதவி பெற்று முன்னேறினவங்க இவங்களோட ஏழ்மை நிலைய பார்த்து ஏளனமா பேசிய காயங்கள் இவங்க கிட்ட நிறைய இருக்கும். நம்ம ஒரு காலத்துல கொடுத்து உதவி நம்மளால முன்னேறினவங்க கிட்டயே நாம கையேந்திர நிலைமை வந்துருச்சேங்கிற மனவேதனை இவங்கள ரொம்ப காயப்படுத்தி இருக்கும்னே சொல்லலாம். நம்மள பார்த்து ஏளனம் பண்ற அளவுக்கு நாம வந்துட்டோமேங்கிற வேதனை இருக்கு பாருங்க, அது சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வேதனை இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. உறவுகளால ஏற்படக்கூடிய மனக்காயம் அதிகம்ங்க. இவங்க காதலிச்சாலோ இல்ல அப்படின்னா ஒருவரை நட்பா ஏத்துக்கிட்டாலோ அதுல 100% இவங்க உண்மையா இருப்பாங்க. ஆனா இவங்களோட அதீத பாசமும் அக்கறையும் மத்தவங்களுக்கு சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி தோணும். நீ எனக்கு வேண்டாம்னு இவங்களால நேசிக்கப்பட்டவங்களை இவங்கள தூக்கி எறியும் போது இவங்களோட உலகம் அப்படியே இருண்டுருங்க, ஸ்தம்பிச்சு போயிரும். அந்த பிரிவு நிராகரிப்பு இவங்களோட மனசுல ஆறாத வடுவா ரணமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா விருச்சிக ராசிக்காரங்க இவ்வளவு கஷ்டத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு அப்படியே முடங்கி போயறது கிடையாதுங்க. இந்த ஒவ்வொரு காயமும் அவங்கள இன்னும் இரும்பாதான் மாத்தும். இந்த வழிதான் அவங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு தூக்கி செல்லக்கூடிய எரிபொருள்னே சொல்லலாம். ஆனா விருச்சிக ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில சந்திச்ச துரோகங்கள், மனக்காயங்கள், தடைகள்ல இருந்து மீண்டு அசாத்திய வெற்றியை பெற ஜோதிட ரீதியா செய்ய வேண்டிய எளிய பரிகாரம், வழிபட வேண்டிய தெய்வம், போக வேண்டிய ஸ்தலங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வழிபட வேண்டிய முக்கிய தெய்வம் செவ்வாய் பகவான். செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்க கடவுள், அதிசக்தி வாய்ந்த முருகப்பெருமான்க. அதனால விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்நாள் முழுமைக்குமான முதல் தெய்வம் முருகன் மற்றும் மகா கால பைரவர். இவங்கள வணங்குறது மூலமா மன பயம் நீங்கி எதிர்ப்புகள் எல்லாம் தவிடுபொடியாகுங்க. தரிசிக்க வேண்டிய முக்கிய ஸ்தலங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வைத்ததீஸ்வரன் கோயில், செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம். நவகிரகங்கள்ல செவ்வாய் பகவானுக்குரிய முதன்மை ஸ்தலம் இதுங்க. இங்க முருகன் முத்துக்குமார சுவாமியா அருள்வளிக்கிறார். மேலும் இங்க இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி மற்றும் தையல் நாயகி அம்மன் நம்முடைய மனக்காயங்களையும் உடல் பிணிகளையும் தீர்க்கக்கூடிய மருத்துவரா வழங்குறாங்க. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல. மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் போற வழியில சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். செவ்வாய்க்கிழமை தூரம் அல்லது உங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்று இங்க போயிட்டு அங்காரகனுக்கு அர்ச்சனை செஞ்சு ஜாதக கட்டுகளையும் மனக்காயங்களையும் நீக்க வேண்டிக்கோங்க. அடுத்ததா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். கடலோரத்தில் அமைந்திருக்கிற முருகனின் 2ஆம் படை வீடு விருச்சிக ராசிக்காரர்களோட மனசில் இருக்கும். இனம் புரியாத பயம், துரோகங்களால் ஏற்பட்ட ரணங்கள் மற்றும் எதிரிகளோட தொல்லைகளை வேற இருக்கும் தளங்க இது. திருச்செந்தூர் கோவில் பத்தி யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே அறிஞ்சதுதான்.
அது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில கடலோர பகுதியில அமைஞ்சிருக்கு. நெல்லை மற்றும் தூத்துக்குடியிலிருந்து பேருந்து ரயில் வசதி இருக்குங்க. கடல்ல நீராடிட்டு இல்ல அப்படின்னா, கால்களை நனைச்சிட்டு முருகப்பெருமானை தியானிச்சு தரிசனம் செய்யணும். சத்துரு சம்கார அர்ச்சனை செய்யறது இவர்களோட வாழ்க்கை போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருங்க. அடுத்ததா பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். பழனிய பத்தி சொல்லணும்னே அவசியம் கிடையாது. யாரும் அறியாதவங்களே கிடையாது. முருகனோட 3ஆம் படை வீடு. இங்க முருகன் ஆண்டி கோலத்துல ஞானியா காட்சி அளிக்கிறாரு. விருச்சிக ராசிக்காரர்களோட அதீத எமோஷனல் குணம், மன அழுத்தம் மற்றும் ஏமாற்றங்களுக்கு பிறகு மன அமைதி கிடைக்க இந்த தளம் ரொம்ப சிறந்ததுங்க. போகர் சித்தரோட ஜீவ சமாதி மற்றும் நவபாஷான சில இவர்களோட எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிடும். இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல பழனிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு. செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய அளவில செலவு செய்யாம அன்றாட வாழ்க்கையில செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த 4 பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை விரதம். செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில வெறும் பாலும் பழமும் சாப்பிட்டோ இல்ல அப்படின்னா மதிய ஒரு வேளை மட்டும் உணவருந்தியோ முருகனை நினைச்சு விரதம் இருக்கலாம். மாலை நேரத்துல முருகன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசம் படிங்க. தினமும் காலையில இல்ல அப்படின்னா மாலையில கந்த சஷ்டி கவசம் கேட்கிறது இல்லன்னா படிக்கிறது இவங்களோட உடலையும் மனசையும் சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். துரோகிகள்ட்ட இருந்து இவங்களை காக்கும் அது. அடுத்ததா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கோ இல்ல துர்க்கை அம்மனுக்கோ சிவப்பு நிற மலர்களை சாத்தி வழிபடுவது செவ்வாயோட தோஷத்தை குறைக்கும். பைரவர் வழிபாடு மேற்கொள்ளலாம் இவங்க. மாதந்தோறும் வரும் தேய்வரை அஷ்டமி அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கும் கால பைரவருக்கு செவ்வரளி பூமாலை சாத்தி மிளகு தீபம் ஏத்தி வர இவங்களோட பழிவாங்க நினைக்கிறவங்களை தானாகவே விலகி போவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களோட காந்த ஈர்ப்பு சக்தியும் ஆளுமையும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய அதிருஷ்ட நிறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் கிரகம்ங்கிறதால இவங்களுக்கு நெருப்பு மற்றும் ஆற்றலை குறிக்கக்கூடிய நிறங்களே அதிகம் அதிருஷ்டத்தை தரும். முதன்மையான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. செவ்வாய் பகவானின் சொந்த நேரம் இது. விருச்சிக ராசிக்காரங்க சோர்வா இருக்கும்போதோ இல்ல அப்படின்னா முக்கியமான காரியங்களுக்கு போகும்போதோ சிவப்பு நிற ஆடை அணையிறது அவங்களுக்குள்ள அசாதிய துணிச்சலையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியதா இருக்குங்க. துணை அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரஞ்சு அடர் மஞ்சள். நேர்காணல் இல்ல அப்படின்னா தொழில் பேச்சு வார்த்தைகள் அல்லது சுப காரியங்களுக்கு போகும்போது இந்த நிறங்களை நீங்க பயன்படுத்தலாம். தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை மற்றும் நீலம். இந்த நிறங்கள் இவர்களோட ஆற்றலை குறைச்சு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம். முக்கியமான நிறத்தை சுபய காரியங்களின் போது தவிர்க்கிறது நல்லது. இவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒற்றை இலக்கத்தில ரொம்ப அதிர்ஷ்டமான எண் 9 முக்கியமான எண்கள். 9, 18, 27 ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டுத்தொகை 9 வரும் எண்கள் அனைத்துமே இவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியதா இருக்கும். பிற சாதகமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 7. இந்த எண்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்க இவங்க மொபைல் எண், வண்டியின் பதிவு எண், புது வீடு இல்ல அப்படின்னா முக்கிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் தேதிகள் போன்றவற்றின் கூட்டுத்தொகை 9 வரும்படி அமைச்சுக்கிட்டா தொட்ட காரியம் எல்லாம் தடங்கள் இல்லாம இவங்களுக்கு வெற்றியா முடியும். மேலும் இந்த ஆணி மாதத்தில நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி ஜோதிடத்திலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணி மாதம் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் உத்தியோகஸ்தான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா மாறுவதால தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில நல்ல மாற்றங்கள் காத்திருக்கு உங்களுக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா, மந்தமா இருந்த வியாபாரம் இந்த மாசம் சூடு பிடிக்கப் போகுது. புது முதலீடுகளை செய்யலாம் நீங்க. ஆனா கூட்டு வியாபாரத்தில பங்குதாரர் கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் நீங்க. வாடிக்கையாளர் கிட்ட கனிவா நடக்கிறது உங்களுடைய லாபத்தை இரட்டி பார்க்க உதவும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாதாங்க இருக்கும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் இல்லை அப்படின்னா பதவி உயர்வெல்லாம் தேடி வர வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. உத்தியோகம் பார்க்கிற இடத்துல இவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களோட இயல்பான நேர்மையும் கோபமும் இந்த மாதம் வேலை செய்யும் இடத்துல எதிரிகளை உருவாக்கலாம். மேல்திகாரிகளை கிட்ட பேசும்போது வாதாடுவதை தவிர்க்கணும். சக ஊழியர்களோட ரகசியங்களை உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா அதை மத்தவங்க கிட்ட நீங்க பகிராம இருக்கிறது உங்க நாற்காலிகையை காப்பாத்துங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நாம உண்டு, நம்ம வேலை ஒண்ணு, நம்ம பாட்டுக்கு இருந்துக்கணும். யார் பிரச்சனைகளையும் தலையிடக்கூடாது. சொன்னா கம்முன்னு காதுல கேட்டுக்கிட்டு நமக்குள்ளேயே வச்சுக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரிங்களா? பணவரவு வருமானத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாசம் பணவரவு திருப்திகரமா இருக்கும். வராத கடன் தொகை கூட கைக்கு வந்து சேரும். புது வருமான வழிகள் எல்லாம் உங்களுக்கு திறக்கும். நீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணவரவு இருந்தாலும் கூட
சுப செலவுகளும் மருத்துவ செலவு இல்ல அப்படின்னா குடும்ப விசேஷ செலவுகள் எல்லாம் உங்களை தேடி வருங்கிறதால மாசத்தோட முதல் பாதியிலேயே பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது ரொம்ப நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள் பத்தி கேட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில சில சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் இல்ல அப்படின்னா காது குத்து இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை நடக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பழைய கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கி நெருக்கமும் அந்யோன்யமும் கூடும். உறவினர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு உயரும். விட்டு கொடுத்து நீங்க போறதுனால குடும்பம் அமைதியா இருக்கும். அமைதியும் நீடிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்பவே உற்சாகமான மாதமா இருக்க போதுங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் தேடி வரும். பாராட்டுகள் குவியும். குடும்ப தலைவிகளுக்கு பொன்பொருள் இல்ல அப்படின்னா ஆடை சேர்க்கைகள் எல்லாம் உண்டாகும். ரொம்ப நாளா வாங்க நினைச்ச வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்க. ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன கவனம் வச்சுக்கிட்டே இருங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் உண்டாகும். புதிய கல்வி ஆண்டுல புதிய நண்பர்களோடு சேர்க்க மகிழ்ச்சியை தரும். விளையாட்டுகள்ல நல்ல திறமை வெளிப்படுத்துவாங்க. குழந்தைங்க கிட்ட பிடிவாத குணம் கொஞ்சம் தலை தூக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள அதட்டி மிரட்டாம அன்பா நீங்க எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த மாசம் நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறும். இந்த மாசத்தோட பிற்பகுதியில அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச தொடங்கும். ரொம்ப நாளா இழுபறியில் இருந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் சொந்த தகராறுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாதான் முடிய போகுது. புது முயற்சிகள் எல்லாம் நீங்க தைரியமா தொடங்கலாம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரமும் கேட்டீங்கன்னா கிரக நிலைகள் படி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா கால பைரவர் மற்றும் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு மிளகு தீபம் ஏத்தி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வர உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் கண் திருஷ்டிகள் எல்லாம் நீங்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பல வழிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்க காத்திருக்கு. கோபத்தை குறைச்சுக்கோங்க. விவேகத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களோட மாதம்தான். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில குரு மற்றும் சுக்கிரனின் சாதகமான பார்வைகளால ரொம்ப நாட்களா தட்டி போன திருமண பயிற்சிகள் எல்லாம் நல்லபடியா கைகூடி வரும். குறிப்பா வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு விருச்சிக ராசி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் இந்த மாசம் அமையுங்க. காதலிக்கிறவர்களுக்கு பெற்றோர்களோட சம்மதம் கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடங்க இந்த மாதம் ரொம்ப சிறந்த காலகட்டமா அமைஞ்சிருக்கு. குழந்தை பாக்கியம் உண்டாகும். விருச்சிக ராசி தம்பதியினருக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் ஸ்தானம் பலம் பெறுது. ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு தவிச்ச தம்பதியினருக்கு மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைஞ்சு நல்ல செய்திகள் தேடி வரும். வளைகாப்பு போன்ற சுப விசேஷங்கள் எல்லாம் உங்க இல்லத்தில நடப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த மாதம் தொடங்கும். புது வீடு நிலம் வாகனம் எல்லாம் வாங்கலாமா வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய்ங்கிறதால உங்களுக்கு நிலம் பூமி சேர்க்க எப்பவுமே சிறப்பா இருக்கும். இந்த மாதம் சொத்து வாங்குவதற்கான யோகம் அசாத்தியமா இருக்கு. சொந்த வீடு வாங்கணும்னு எண்ணம் கொண்ட உங்களுக்கு ரொம்ப நாள் கனவு நனவாகும். வங்கி கடன்கள் எல்லாம் சீக்கிரமா அப்ரூவல் ஆகும். புது வண்டி வாகனம் வாங்க நினைக்கிறவங்க இந்த மாசத்தோட வளர்ப்பறை நாட்கள்ல தாராளமா வாங்கலாம். விருச்சிக ராசி நட்சத்திர ரீதியான பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு குருவின் நட்சத்திரம்ங்கிறதால நீங்க எப்பவுமே நியாயத்தோட பக்கம் நிக்கக்கூடியவங்க. இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியா பிரம்மாண்டமான வளர்ச்சி காத்திருக்கு. சுபகாரியங்கள் நடக்கும். புது வீடு இல்ல அப்படின்னா மனம் வாங்குவதற்கான யோகம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தானாவே நடக்குங்க. அடுத்ததா அனிஷ் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு சனி நட்சத்திரம்ங்கிறதால நீங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்க. இந்த ஆணி மாதத்தில உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ரொம்ப நாட்களா காத்துட்டு இருந்த திருமண வரன் மற்றும் புத்திர பாக்கியம் எல்லாம் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சீக்கிரம் எளிதில தடை இல்லாம கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு புதனை நட்சத்திரம்ங்கிறதால நீங்க புத்திசாலித்தனமும் சாதுரியமும் மிக்கவங்க. இந்த மாசம் உங்களுக்கு பணவரவும் வருமானமும் இரட்டிப்பாகுங்க. புது சொத்துக்கள் வாங்குறதில் இருந்த சட்ட பிரச்சனைகள் வாரிசு தகராறுகள் எல்லாம் நீங்க போகுது. உத்தியோகம் இல்ல அப்படின்னா தொழில் நிமித்தமா புது இடங்களுக்கு மாறுவீங்க. நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றியாயிருக்குங்க. இதற்கான சிறப்பு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் கைகூடி வர வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏத்தி செவ்வரளி மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. குழந்தை பாக்கியம் பெற சஷ்டி திதி வரும் நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வடிவேலன் திருநாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. சொத்து வீடு அமைய செவ்வாய்க்கிழமை தோறும் வராகி அம்மனை மனசார நினைச்சு நெய்தீபம் ஏத்தி வழிபட பூமி சேர்க்க உடனடியா உண்டாகுங்க.
இந்த வீடியோ பார்க்கிற நீங்க என்ன நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.